ஓகே, கேள்வி எழுதுங்க. விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு 2020 பாஸ் பேப்பர் கேள்வி. விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி கிடைக்கும் வரையில் விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி கிடைக்கும் வரையில் அனுமதி கிடைக்கும் வரையில் அனுமதி கிடைக்கும் வரையில் விமானம் ஒன்று வானில் வட்டப்பாதை ஒன்றில் 100 ms -1 கதியில் சுற்றிய வண்ணம் உள்ளது. விமானத்தினது வட்டப்பாதையின் ஆரை 4 கிலோமீட்டர். விமானத்தினது வட்டப்பாதையின் ஆரை 4 கிலோமீட்டர். முதலாவது கேள்வி கோணவேகம். இரண்டாவது கேள்வி சுழற்சி காலம். விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி கிடைக்கும் வரையில் விமானம் ஒன்று வானில் வட்ட பாதையில் 100 மீட்டர் செகண்ட் -1 கதியில் சுற்றிய வண்ணம் உள்ளது. விமானத்தினது வட்டப்பாதையின் ஆரை 4 கிலோமீட்டர். முதலாவது கேள்வி கோண வேகம். அடுத்தது ஆவர்த்தன காலம் அல்லது சுழற்சி காலம். நிமிடத்தில். அதே நேரத்தில் π = 3 என்க. ரைட், ஆன்சரை போடுங்க பாப்போம். ஆன்சரை பார்ப்போம். முதலாவது கேள்வி V = R ஒமேகா. B 100 R 4 தர 10³ ஒமேகா. ஒமேகா சமன் 4 தர 10³ போடும்போது இங்க 100க்கு கீழே 4000 வரும். இந்த 2 பூஜ்ஜியம் வெட்டுப்பட்டா 1/40 ரேட் செகண்ட் -1. இது எழுதலாம் நீங்க 0.025 ரேட் செகண்ட் -1. அடுத்தது ஆவர்த்தன காலம் கேட்கிறாரு. T = 2π ஒமேகா 2 தர π3 ஒமேகா நீங்க போடலாம் 1/40 சிம்பிளா போடுறதுக்கு. சுருக்கல லேசா பார்த்துக் கொள்ளுங்க. இத கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்தணும். நிறைய மாணவர்கள் செய்திருந்தாங்க, பிழையா செஞ்சிருந்தாங்க. 4 போட்டு 100/4 போட்டு 25ங்கிற விட எடுத்திருந்தாங்க. பாஸ் பேப்பர்ல பேப்பர் மார்க்கிங்ல இருக்கக்குள்ள சிம்பிளான கேள்விக்கு ஏன் பிள்ளைய விடுறாங்கன்னு தெரியல. 2πக்கு 2 தர π3 πக்கு 3 ஒமேகா 1/40 போட்டா இந்த 40 மேல போகும். ஒரு இலக்கத்தால பிரிக்கலாம். அது கீழே ஒரு இலக்கம் இருந்தா அது அப்படியே மேல போகும்ங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு வரணும். சரியா? இப்ப நீங்க போட்டீங்கன்னா 6 தர 40 240 செகண்ட். இது எழுதலாம் 4 நிமிடம். ஓகே, இப்ப ஓடி வாங்க. நோட்ல பாருங்க,
புள்ளி ஓவினூடாக வச்சு பற்றி சீரான ஒமேகாவுடன் சுழலும் தட்டை கருதுக. தட்டில் மையம் ஓவை தவிர ஏனைய எல்லா புள்ளிகளிலும் கோணவேகம் மாறாது. அதே நேரத்தில் மையத்திலிருந்து தூரம் அதிகரிக்கும் போது வேகம் அதிகரிக்கும். இது எழுதிட்டீங்கன்னா நான் இதை எரேஸ் பண்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு சுழற்சி இயக்கத்தில் இருக்கிற ஒரு நீங்க கருதினீங்களாக இருந்தா இதிலிருந்து மையத்திலிருந்து தூரம் கூட கூட இதுல கோணவேகம் மாறாது. ஆனா தூரம் கூடும் போது மையத்திலிருந்தானே இந்த தூரம் அதிகரிக்கும் போது எங்களுக்கு என்ன செய்யணும்னா வேகம் v சமன் r ஒமேகா படி ஒமேகா மாறாது. ஆனா ஆர் மாறுறதால v மாறும், வேகம் மாறும். பரிதி புள்ளியில இந்த பரிதி புள்ளியில எங்களுக்கு ஆர் இருந்தா இதுல v மேக்சிமம் ஆയിരിக்கும். வீடுகள்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா ஃபேன் வேலை செய்யும். ஃபேன் வேலை செஞ்சிட்டு இருக்கக்குள்ள ஃபேன் அந்த இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கையை வச்சு தொடுவீங்க பார்ப்பீங்க. ஆனா இந்த பரிதி புள்ளியில கையை வைக்கச்சுன்னா வைக்க மாட்டீங்க. இந்த வெட்டும் போதும் மார்பிள் கட்டர்ஸ் அதில் வெட்டும் போதும் மோட்டர் வேலை செய்யும் போதும் அதுல பரிதி புள்ளியில வச்சு தன் தொடலி திசையில தான் கொடுத்து வெட்டுவாங்க. காரணம் என்ன, பவர்ஃபுல் ஸ்பீட்ல இருக்கும். ஆனா கோணவேகம் மாறாது. என்ன மாறுது, வேகம் மாறுது. இதைத்தான் உங்களோட நோட்ல எழுதிக்கிறாரு. v சமன் ஆர் ஒமேகாவில் மையம் ஓவில் ஆர் சமன் 0, v சமன் விடத்துல வேகம் 0. விடத்துல வேகம் என்ன வரைக்கும் 0 வரைக்கும். இவ்விடத்தில் இருக்கிற வேகம் r1 இருந்தா v1 சமன் r1 ஒமேகா வரைக்கும். இது r2 இருந்தா v2 r2 ஒமேகா வரைக்கும். இவ்விடத்துல பரிதியில v சமன் r ஒமேகா வரைக்கும். அது மேக்சிமம் வரைக்கும். உங்களோட நோட்ல உங்களோட கொப்பில டியூட்ல எழுதப்பட்டிருக்கி, உங்களுக்கு தேவையானதுல எழுதி கொள்ளுங்க. பாருங்க, r7 r1 v1 7 r1 ஒமேகா, r2ல v2 r2 ஒமேகா, அதே மாதிரி r7 r1 r v7 r ஒமேகா. இங்க 13 விளிம்பில் வேகம் உயர்வாக இருக்கும். இந்த விளக்கத்தை கவனிச்சு கொள்ளுங்க. விளங்கிட்டா எஸ் போடுங்க. கவனிங்க, v சமன் இடத்துல r சமன் 0ங்கிறதால v சமன் 0, r சமன் 0ங்கிறது r1 இடத்துல தூரமுக்குள்ள v சமன் r ஒமேகா படி இந்த தூரத்தை தானே போடணும். மையத்திலிருந்தான தூரம், மையத்திலிருந்து தூரம் கூட கூட வேகம் கூடும். மையத்தில் இருந்தானே வேகம் கூட கூட எங்களுக்கு என்ன செய்யும், தூரம் கூட கூட வேகம் கூடும். ரைட். இப்ப பாருங்க கேள்வி, சாணைக்கல் ஒன்றின் ஆரை 1 மீட்டர், அதன் கோண வேகம் 7 π ரேட் செகண்ட் -1 ஆகும். மையத்திலிருந்து பின்வரும் தூரத்தில் தொடலி வேகம் யாது என்று கேட்கிறார். செய்யலாமா? உங்களோட ஆன்சர்ல போடுங்க. இங்க பாருங்க, திரும்ப விளங்கப்படுத்த, மையத்தில வேகம் 0. ஏன் காரணம் என்னன்னா r 0, 0 தர 7 π 0.
அடுத்தது வந்து B1 வந்து எதுக்கு சமண்டா தசம் 5 தர 7 பை தசம் 5 தர 7 தர 22 நீங்கள் 7 7ஐயும் பட்டினா 22 தர தசம் 5 11 ms மைனஸ் 1 இது நீங்க பெருக்கினீங்கன்னு சொன்னா 11 ms மைனஸ் 1 வரும். இதே விஷயத்தை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா தசம் 8 7 பை தசம் 8 தர 7 தர 22 நீங்கள் 7 7ஐயும் பட்டினா 17 தசம் 6 ms மைனஸ் 1 பைய பிரதிட்டு உங்களுக்கு பைய பிரதிட்டு விட எடுக்கும் போல இருக்குதானே, அதனால எடுத்து போறங்க. நல்லா பைக்கு பெருமானம் போட விருப்பம் இல்லாட்டி போடாமல் விட்டாலும் உங்களோட ஆன்சரை எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. கோண ஆர்முடுகளுக்கும் ஏகபரிமாண ஆர்முடுகளுக்கும் இடையிலான தொடர்பு. அதுக்கு முதல் கோண ஆர்முடுகள்டா என்னன்னு பார்த்துக்கொள்ளும். ரைட், கோண ஆர்முடுகள்டா என்னன்னு கேட்டா ஆங்குலர் எக்ஸலரேஷன் சொல்றது. அதாவது நீங்க ரெகுலேட்டர் என்ன செய்றீங்கடா ஒரு ஸ்பீட்ல இருந்து 2 ஸ்பீடுக்கு அனுப்புறீங்க தானே, அப்படி அனுப்பும் போது என்ன செய்யணும்னா ஒரு ஸ்பீட்ல இருந்து மற்ற ஸ்பீடுக்கு ஃபாஸ்டா போகும், அதை விட ஃபாஸ்டா மற்றதுக்கு போகும். அதுதான் எக்ஸலரேஷன், அதான் எக்ஸலரேஷன். ஸோ ஆங்குலர் எக்ஸலரேஷன் என்னன்னு பார்ப்போம். ஒரு சுழலும் பொருளின் கோணவேகம் மாறும் வீதம், கோணவேகம் மாறும் வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் கோணவேக மாற்றம் அப்பொருளின் அல்லது அந்த உடல்ற சுழற்சிக்குரிய சுழற்சி கோண ஆர்முடுகளாக இருக்கும். இந்த கோண ஆர்முடுகளுக்கான விளக்கத்துக்கு இங்க வாரம் பாருங்க. ஒரு α1 ω1 சாரி T1 T7 பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு T7 T நேரத்தில் ஒரு ω2ங்கிற கோணவேகத்தை அடையும் எடுத்துக்கொள்ளுங்க. கோணவேகம் கோண ஆர்முடுகள் என்னண்டா அல்பா கோணவேக மாற்றம். ஸோ ω2 மைனஸ் ω1 கீழே T உங்களோட டியூட்ல ω1 மைனஸ் ω2 இருக்குது, அதை மாத்திக்கொள்ளுங்க. ω2 மைனஸ் ω1 கீழே T அல்பா வந்து எதுக்கு சமண்டா கோணவேக மாற்றத்துக்குள்ள நேரம். சவுண்ட் கிளியர் இல்லாம இருக்குன்னு சொல்றீங்க, கிளியர் இருக்குதா பாருங்க. கிளியர். சோ தீட்டா கோணத்தை அடையிறத எடுத்துக்கொள்ளுங்க, படத்துல எல்லாம் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ ω2ல இருந்து ω1 கழிச்சா வாரதுதான் அல்பா. ஸோ அல்பாட அலகு என்னன்னு கேட்டா இது மேலுக்கு ரேட் செகண்ட் மைனஸ் 1க்குள்ள செகண்ட். ஸோ ரேட் செகண்ட் மைனஸ் 2 அல்பாட அலகு. இங்கு ω1 ஆரம்ப கோணவேகம், ω1 இருக்குது, அதை ω2 இறுதி கோணம் எழுதிக் கொள்ளுங்க. ω1 இருக்குது, அது சரி. ω1 இறுதி கோணம் இருக்குது, அது ω2 மாத்தி கொள்ளுங்க. ஸோ இது உங்களுக்கு தியரியில இருக்குது, நோட்ஸ் நீங்க எழுத தேவையில்ல, தேவையானதை மட்டும் மாத்தி எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? விளங்கிட்டுதா? இது விளங்கிட்டுதா? ஓகே, இப்ப நான் இதை எரேஸ் பண்றேன். கவனிங்க, கோண ஆர்முடுகளுக்கும் நேர்கோட்டு ஆர்முடுகளுக்கும் தொடர்பு, அதாவது ஏக்கமா அல்பாக்கு இடையிலான தொடர்பு நாங்க படிச்சிருக்கிறோம். இது V1 வேகத்தோட போது, இது V2 வேகத்தோட போது எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்பீட் மாறுது, கோண வேகம் மாறுது, இது ω2 எடுத்துக்கொள்ளுங்க. இது R எடுத்துக்கொள்ளுங்க. இது தீட்டா அடையுதுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. படம் மேல இருக்குது, தேவையானதை குறிச்சு கொள்ளுங்க. இந்த படத்திலேயே குறிச்சு கொள்ளுங்க, இந்த படத்திலேயே குறிச்சு கொள்ளுங்க நீங்க தேவையானதை, அல்லது பக்கத்தில் இடம் இருக்கி அதுல குறிச்சு கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அல்பா ஏங்கிறது வேக மாற்றத்துக்குள்ள நேரம், அல்பாங்கிறது V1 ω2 மைனஸ் ω1க்குள்ள டைம். இப்ப படிச்சது இது இறுதி வேகம் செய்ய ஆரம்பத்துக்குள்ள நேரம். அல்பா வந்து
கோணவகம் இறுதி கோணவகம் செய்ய ஆரம்ப கோணத்தில் நேரம் இது ரெண்டும் படிச்சிட்டோம். இன்னும் ஒன்று படிச்சோம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு தேவையானதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. வி சமன் ஆர் ஒமேகான்னு சொன்னா V1 R ஒமேகா 1 V2 R ஒமேகா 2 எழுதலாம். இதுவும் படிச்சிருக்கிறோம். இது இவ்வளவு விளங்கிட்டுண்டா ப்ளீஸ் எஸ் போடுங்க. நல்ல பிள்ளையில பிள்ளை வெரி குயிக்கா. ஓகே இங்க பாருங்க. இதுல இருந்து நாம எழுதலாம் A சமன் கவனிச்சு கொள்ளுங்க. இதுல இருந்து நாம எழுதலாம் A சமன் இந்த V2க்கு பதிலா R ஒமேகா 2 மைனஸ் V1க்கு பதிலா R ஒமேகா 1 பிரதிறனா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. R ஒமேகா 1 கீழே டைம் இந்த R பொதுவா எடுத்தா ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 கீழே டைம். இதுல இருந்து நீங்க எழுதலாம் இங்க பாருங்க ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1க்கு கீழே Tங்கிறது அல்பா பாருங்க. இதனால A சமன் R அல்பா. அதாவது நேர்கோட்டு வேகத்துக்கும் நேர்கோட்டு ஆர்முடுகளுக்கும் கோண ஆர்முடுகளுக்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு கேட்டா A சமன் R அல்பா. அதாவது கோண ஆர்முடுகள் ஆறால பெருக்கினா நேர்கோட்டு ஆர்முடுகள் வரும். அதே மாதிரி இதுக்கு முதல் படிச்சோம் V சமன் R ஒமேகா. கோண வேகத்தை ஆரையால பெருக்கினா நேர்கோட்டு வேகம் வருது. சோ தேவையானதுல எழுதி குறிச்சு கொள்ளுங்க. யூ ஹேவ் நோட்ஸ் ஹேண்ட் அவுட்ஸ் கிடைக்காதால் தயவு செய்து புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இதாகுங்க கேட்டுக்கொள்ளுங்க. யூசர் கோட்டோடைய வாங்க. இன்றைக்கு நான் யூசர் கோட்டோட வராத 10 பேரை கிளாஸுக்கு எடுக்கல. அது உங்களுக்கு விளங்குது என்று தெரியாது. யூசர் கோட் பேரோட வராதாக்கள் நான் எடுக்கல. சிலர் மட்டும் விடுபட்டுட்டு அவங்கள தெரிஞ்சதால தெரியாம வந்தா ஐடென்டிபிகேஷன் நீங்க சரியா தரலாடி நாங்க எடுக்க மாட்டேன். பாருங்க சீரான கோணவகத்தோட போனா கோண ஆறுமுடுகள் 0 ஏன்னு கேட்டா கவனிச்சு கொள்ளுங்க. சீரான கோணவகத்தோட போகும்போது கோண வேகத்துல மாற்றம் இல்லாட்டி வேகத்திலையும் மாற்றம் இல்லையே. கோண வேகத்துல மாற்றம் இல்லாட்டி இப்போ ஒமேகா மைனஸ் ஒமேகா கீழே டைம் வரப்போகுது அல்பா. ஸோ அல்பா சமன் 0 உங்களுக்கு எழுதிருக்கதான். இந்த டெல்டா ஒமேகான்னு சொல்றது அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. டெல்டா ஒமேகாங்கிறது இறுதி கோண வம்ச இது. அதாவது கோண வேக மாற்றம் தான் டெல்டா. டெல்டாங்கிறது மாற்றம். டெல்டா வின்னு சொல்றது என்னன்னு கேட்டா V2 மைனஸ் V1 வேக மாற்றம். சரியா? எழுதிட்டீங்களா? கவனிங்க நோட்ல இருக்கு. எனவே சீரான கோணவேகத்தோடு வட்டப்பாதையில் இயங்கும் துணிக்கை தொடலி வழி என ஆர்முடுகளும் 0. அப்ப சீரான வேகத்தோட போனா சீரான கோணவேகத்தோட போனா கோணவேகம் மாற்றம் 0. அவை கோண ஆரமுடுகள் 0. அதே மாதிரி சீரான கோண வேகத்தோட போகல சீரான வேகத்தோட போகுது. அப்ப அங்க கோண ஆரமுடுகள் 0 மாதிரி ஏகபரிமாண ஆரமுடுகளும் 0. சோ அது நோட்ல எழுதப்பட்டிருக்கு. தொடலிக்கு செங்குத்தான ஆர்முடுகள் இருக்கும். ஆனால் மையத்தை நோக்கி தொடலிக்கு திசையான ஆர்முடுகள் இருக்கும். அது எங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. அதை நீங்க பெருசா எடுக்க வேணாம். அதை சும்மா நீங்க கவனமா வச்சு கொள்ளுங்க. ரைட். ஒரு கேள்விக்கு வருவோம். பரப்பு சில்லு ஒன்றின் ஆரை 20 சென்டிமீட்டர் போட்டுக்கொள்ளுங்க. ஊ ஆன்றிக்குது அதை 20 சென்டிமீட்டர் போட்டுக்கொள்ளுங்க. 20 ஊ அல்ல 20 சென்டிமீட்டர். ஆரம்ப கோணம் 17 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1 இருந்து 30 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1 ஆக 60 செகண்டில் அதிகரிக்கின்றது. எனின் கோண ஆறுமுடுகள் கேட்டுக்கிறார். பைசமன் 3 எடுக்க சொல்றார். கேன் யூ டூ? ஓகே. இந்த கேள்வி எப்ப பரப்பு சில்லு ஒன்றின் ஆரை 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பரப்பு சில்லு ஒன்றோட ஆரை 20 சென்டிமீட்டர்.
ஆரம்ப கோணமும் 17 பை. அவை ஒமேகா 1. 20 செகண்ட்கள்ல 37 பை ஆக மாறுது. எங்களுக்கு டைம் வந்து எங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்டா டைம் வந்து எங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்டா 60 செகண்ட். முதலாவது கேள்வி கேட்டுக்குது கோண ஆர்முடுகள் யாது. ஸோ அல்பா சமன் ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1க்குள்ள டைம் கவனிச்சு கொள்ளுங்க விளங்கும். ஒமேகா 2 37 பை மைனஸ் 20 பை கீழே 60 17. 37ல இருந்து 17 நீங்க கழிக்கணும். கழிச்சா 20 பை கீழே 60. ஸோ அல்பா சமன் 20 60ல சுருக்கினா 60ல 20 3 முறைங்கிறதுல பையங்கள் 3 ரேட் செகண்ட் மைனஸ் 2. அடுத்த கேள்வி ஒன்று கேட்டிருக்கி. ஆனா நான் எழுதல. அதுல ஆர்முடுகள் யாது ஏகபரிமாண ஆர்முடுகளையும் கேட்டிக்குது. இதுல அதையும் எழுதி கொள்ளுங்க. அதுல உங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி கோண ஆர்முடுகள் ஆர்முடுகள் யாது. இப்ப சரிதானே? சோ இப்ப நீங்க கோண ஆர்முடுகளை கண்டுட்டீங்க. ஆர்முடுகள் எதுக்கு சமன் கேட்டா ஏ சமன் ஆர் அல்பா. ஆர் வந்து 20 தர 10⁻3 பையங்கள் 3. 20 தர 10⁻2 சாரி. இது நீங்க சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு 0.2 பைக்கு கீழே 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இதை போண்டா நீங்க பைக்கு பெருமானத்தை போட்டு சுருக்கலாம். 0.2 தர 22 நீங்கள் 7 தர 3. இதை பெருக்கி நீங்க ஒரு ஆன்சர் வரும் போடுங்க. கல்குலேட்டர் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பக்கத்திலேயே சின்ன கல்குலேட்டர் வச்சுக்கொள்ளுங்க. பைசமன் 3 சொல்லிருக்கு. ஆவே பைசமன் 3 போடலாம். சாரி. ஸோ பைசமன் 3 தரப்பட்டிருக்கிறதால இதையும் நீங்க போடலாம். 3 ஒரு ரேட் செகண்ட் மைனஸ் 2. வெரி சிம்பிள். ஆவே இது பைசமன் 3 இது 1 போடலாம். போட்டீங்கன்னா 0.2 ms minus 2. பைசமன் 3 தந்திருக்கிறதால பாய்ஸ் நீங்க இதை போடலாம். கேர்ள்ஸும் போடலாம். ஓகே, நாம இந்த கிளாஸ் இப்ப விளங்கிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1க்குள்ள டைம் 37 பையில இருந்து 17 பைய கழிக்கிறோம். 60 பிரிக்கிறோம். 20 பைய பிரிக்கும் போது பையங்கள் 3 பைக்கு 3ங்கிறதால ஒரு ரேட் செகண்ட் மைனஸ் 2. ஏ சமன் ஆர் அல்பா படி. ஆர் வந்து 20 தர 10⁻2 சென்டிமீட்டருக்கு மாத்திரம். அது போற 1ஆல பெருக்கிறோம். 0.2 ms minus 2.